அதாவது அரசியல் நிலைப்பாடுங்கிறது ஒன்று, தேர்தலில் என்ன செய்ய போகிறோம் என்பது மற்றொன்று. எங்களை பொறுத்தவரையில் அரசியல் நிலைப்பாடு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் எங்கள் அரசியல் நிலைப்பாடு. பல்வேறு கட்டங்களில் கழக ஒருங்கிணைப்பாளர் அதை வலியுறுத்தி வருகிறார். எதிர்க்கட்சிகள் சார்பிலே இந்தியா என்ற கூட்டணியை ஏற்பாடு செய்து அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்தியாவினுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கிற பொழுது பல கட்சிகள் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றி குழப்பத்தை விளைவித்தார்களே தவிர நிலையான ஆட்சி ஏற்படவில்லை. ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற ஒரு கலவரமான உலக சூழ்நிலையில் இந்தியாவிலே ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அது இந்த நாட்டிற்கு நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் அத்தகைய முடிவு அவசியம். நிலையான ஆட்சி தரக்கூடிய வாய்ப்பு, வசதி இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களும் அவர்களை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இருக்கிறது. ஆகவே நாட்டின் நலன் கருதி நிலையான ஆட்சி தொடர வேண்டும் என்கின்ற கருத்தில் எங்களுக்கு எவ்வித மாற்றமும் இல்லை. இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தேர்தல்கள் வருகிற பொழுது, அறிவிக்கப்படுகிற பொழுது எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் முக்கிய நிர்வாகிகளோடும் மாவட்ட செயலாளர்களோடும் கலந்து பேசி சரியான முடிவை எடுப்பார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நாடு தொடர்ந்து நல்ல திசையிலே போக வேண்டுமேயானால் பிரதமர் மோடி தொடர வேண்டும் என்பதுதான். தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கும், பாஜகவுடைய கூட்டணி அந்த தலைமையில தான் வந்து இயங்கிட்டு இருக்கோம். அதுதான் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுன்றது வந்து இன்று இல்ல, பல முறை பல்வேறு பேட்டிகள்ல பல்வேறு தருணங்கள்ல நீங்க வந்து வெளிப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நேற்று இன்று பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்காரு. அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை நேரடியா போய் அழைப்பு விடுக்கிறாங்க, மேடைகளை வந்து ஏத்துறாங்க. உங்களுக்கு வந்து அழைப்பு வந்ததா? உங்களுக்கு சரியான ஒரு மரியாதையை பிஜேபி கொடுக்குதுன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? அதாவது இப்ப வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறோம், விருந்துக்கு அழைத்து விட்டு வீட்டில் உள்ளவர்களே சாப்பிடுவதில்லை. வீட்டில் உள்ளவர்கள் கடைசியாகத்தான் சாப்பிட வேண்டும், அதுதான் பண்பாடு. அவர் விருந்தினர்களை அழைத்திருக்கிறார்கள், வீட்டில் உள்ள எங்களை அழைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இல்லையா, அது ஏற்கனவே கழக ஒருங்கிணைப்பாளர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை என்று எப்பொழுது அவர்கள் சொன்னார்கள்? தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாஜக கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் இந்த கூட்டணியில் இல்லை என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா? நாம விலகிட்டோம்னு சொன்னோமா? நம்மளும் விலகிட்டது அவரே சொல்லியிருக்காரு பல இடங்களில். அதனால தான் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறவர்கள் கடைசியாக தான் மிச்சம் மீதி இருந்தால் தான் சாப்பிடணுமே தவிர வர்றவங்களை உபசரிக்கிறது தான் முதல் கடமை. பாஜக இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களே, பாஜக நீங்க கூட்டணியில இருக்கீங்கன்றதையும் சொல்ல மாட்டாங்களே. அது அவங்க கிட்ட கேளுங்க, நாங்க இல்லைங்கிறதையும் அவங்க சொல்லலையே. நான் சொன்ன மாதிரி இப்ப வீட்டுல இருக்கிறவங்க யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. மிச்சம் மீதினா கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க வேண்டிய இடங்கள்லாம் ஒதுக்கிட்டு மீதம் இருக்க சொல்லியா உங்களுக்கு? மிச்சம் மீதினா அது ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் சொல்றது. உடனே மிச்சத்தையும் மீதியையும் மட்டும் எடுத்துக்காதீங்க. அது ரெண்டு, அது தொடர்பா என்ன வரும்? வீட்டில் உள்ளவர்கள் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அதோட கருத்து. நீங்க கேட்கிற மொத்தமாக நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரும் மேல்மட்ட தலைவரும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை.
டிடிவியோட இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பல்வேறு போராட்டங்கள்ல அவர் கூட இது பண்ணீங்க. அதுக்கப்புறமான டெவலப்மெண்ட் வந்து எதுவுமே இல்லாம இருக்கு சார். பொறுமையா இருங்க, காலம் கணிந்து வருகிறது, நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்படும். எதிர்பார்க்கிற பதிலை தேனியில கூட்டம் 2 பேரும் சேர்ந்து தானே பேசுறோம். தேனியில 2 பேரும் சேர்ந்துதான் பலாயிரக்கணக்கான மக்கள் கூட்டினாங்க. இந்த பொதுக்கூட்டமே, அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டமே தான் சேர்ந்து செயல்படுறதுக்கு அதாவது ஒரு முக்கியமான கருத்து இது. இப்ப எங்களுடைய நிலைப்பாடு, நாம தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் அவளுக்கு இந்தியா முழுவதும் ஒரு முக்கியமான தேர்தல். நம்ம ஆதரிக்கிறோங்கிறது ஒன்று. அந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்னென்ன வியூகங்களை கையாளுகிறார்கள் என்பது அவர்களை பொறுத்தது. அதில் போய் நம்ம குறிப்பிட முடியாது. நம்மை பொறுத்தவரையிலே அவங்க வரட்டும், எங்கள் ஆதரவு உண்டு. அவங்க என்ன செய்ய போகிறாங்க, யார் யாரை கூப்பிடுறாங்க, எங்கே என்ன பேசுகிறாங்கங்கிறதில் தலையிடுவதற்கு அது அரசியல் நாகரிகம் ஆகாது. ஆகவே இப்போ டிடிவி அவர்களோடு நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம், அதே மாதிரி மற்றவர்களோடு இருக்கிறோம். ஆனால் இந்த முன்னின்று இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டிய அவசியம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான். அது ஏன்னா இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. பாஜக ஏதாவது நிபந்தனை விதிக்கிறாங்களா சார் தேர்தல் கூட்டணி தொடர்பாக? இத்தனை இடங்கள்ல போட்டிடுங்க, இந்த சின்னத்துல போட்டிடுங்க, அந்த மாதிரி ஏதாவது நிபந்தனை இல்லை? அதெல்லாம் ஒன்றுலாம் இருக்கு. அந்த அவசியமே அதில் என்ன தேர்தலே அறிவிக்கலையே. பேச்சுவார்த்தையின் போது ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது டாக்ஸ் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி பேச்சுவார்த்தை அது எந்த பேச்சுவார்த்தையும் முடிந்த பிறகுதான் வெளியிடுவார்களே தவிர நடக்கிற பொழுது வெளியிட மாட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.